ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜோதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிரியம் டைம்ஸில் டேஸ்டான முட்டை கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 3 வேக வச்ச முட்டை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 2 அரைச்சி வச்ச தக்காளி, 2 சின்னதாக கட் பண்ண வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, எண்ணெய், 1 பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு கட் பண்ணதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. அரைச்சி வச்ச 2 தக்காளியை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வேகிறதுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மூணு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். தேங்காய் துருவியை வச்சு முட்டையை துருவிக்கலாம். மெதுவாக கிளறிக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போவே கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டான முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூட சேர்த்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.